திருவிழாக்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். தினந்தோறும் கோவிலுக்கு செல்கிறோம், இறைவனை வழிபாடு செய்கிறோம். வழிபாடு செய்கின்ற நேரத்தில் அந்த இறைவன் நம்மை தேடி வருகின்ற நாட்கள் தான் திருவிழா காலங்கள். தினந்தோறும் சென்று அவரை வழிபாடு செய்து, இறைவனை வழிபாடு செய்து கோவிலில் இருந்து நாம் ஆனந்தப்படுகின்ற பொழுது இறைவன் நம்மை தேடி நம் வீடு தேடி நம்முடைய வீதி வழியாக நம்மை காத்து அருள்பாலிக்கின்றது தான் திருவிழாக்கள். திருவிழான்னு சொல்கிற நேரத்தில் பலவிதமான விஷயங்கள் அதில் இருக்கின்றன. இறைவனுக்கு அலங்காரங்கள், அபிஷேகங்கள், அதே மாதிரி கேளிக்கைகள், அதற்கடுத்தது இறைவனுடைய பெருமையெல்லாம் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள், இதெல்லாம் அடங்கியது தான் திருவிழாக்கள். அந்த மாதிரி திருவிழாக்களில் பக்தி வளரணும், தெய்வீகம் வளரணும், அதன் மூலமாக தர்மம் வளர வேண்டும், அதன் மூலமாக என்ன செய்யணும், நீதி நெறிகள் மனதிலே பதிய வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் மகிழ்ந்து நல்ல மழை பெய்யும், தானியங்கள் காய்கறிகளெல்லாம் செழித்து வளரும், பசி பஞ்சம் பட்டினி எல்லாம் இல்லாமல் நீங்கும். இதற்காகத்தான் ஆண்டுக்கு ஒரு தடவை நாம் என்ன செய்கிறோம், திருவிழாக்கள் எடுக்கின்றோம். அப்படி எடுக்கின்ற திருவிழாக்களில் சிறிது சிறிதாக பக்தி மார்க்கத்திலிருந்து நாம் விலகி செல்கின்றோம். இன்றைக்கி பக்தி மார்க்கம்னு சொன்னோம்னா கேளிக்கைகள் மட்டுமே பக்தி மார்க்கம் என்ற அளவிற்கு மிகவும் அதிகமாக போய்விட்டது. திருவிழாக்களில் பழைய காலங்கள், இந்த காலத்தில் போதுமான அளவுக்கு கேளிக்கைகள் நடத்துவதற்கு, பார்ப்பதற்கு, கேட்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் நிறைய வாய்ப்புகள், அன்றாடம் செல்லு, டிவி மற்றும் மற்ற சினிமாக்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது நாம் இன்னும் கேளிக்கைகளை என்ன செய்கிறோம், தேடி செல்கின்றோம். அதுவும் திருவிழா காலங்களில் என்ன செய்கிறோம், திருவிழா காலங்களில் அதிகமான கேளிக்கைகளுக்கு இடம் கொடுக்கின்றோம். அந்த நேரத்தில் பக்தி மார்க்கம் என்ன செய்கிறது, தலைகீழாக போய்விடுகிறோம். பக்தி வளரவில்லை, பக்தியை தவிர மற்ற எல்லாமே வளர்கின்றன. பழைய காலத்தில் 10 நாட்கள் திருவிழான்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு மண்டபப்படிதார்கள் வருவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்தில் ஏற்றி வீதி உலா வரும். அப்படி வருகின்ற பொழுது அதில் பலவிதமான தத்துவங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நல்ல அலங்காரங்கள், அபிஷேகங்கள், இவைகளெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் நாம் மிகவும் மகிழ்ந்திருக்கிறோம். பழைய காலத்தில் திருவிழாக்கள் என்று சொன்னால் வேத மந்திரங்கள் கேட்டுக்கொண்டே ஒலித்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி மங்கள வாத்தியம் என்று சொல்லக்கூடிய நாதஸ்வரம் மற்ற இசை கச்சேரி நடந்து கொண்டே இருக்கும். அவைகளெல்லாம் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தன. மகிழ்ச்சியை தருவதோடு நல்ல பண்புகளையும் வளர்த்தன. அதே மாதிரி தேரெழுத்தல், தெப்பம் விடுதல், இவைகளெல்லாம் சென்று ஊர் கூடி தேரெழுத்தல் என்று சொல்வார்கள். ஊர் கூடி தேரெடுக்கின்ற நேரத்தில் நம்மளுடைய ஒற்றுமை, பலவிதமான இன மக்கள், பலவிதமான மொழிகள் பேசுகின்ற மக்கள், பலவிதமான பழக்க வழக்கங்கள் உள்ள மக்கள் இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள், திருவிழாக்களிலே எல்லோரும் ஒன்றிணைந்து சேருகின்ற பொழுது ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்து சமயத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது, வேறு எந்த சமயத்தில் கிடையவே கிடையாது. கேளிக்கைகள் என்று சொல்லி மிகவும் கொச்சையாக, அசிங்கமாக, அதாவது தலைகுனியக்கூடிய அளவிற்கு கேளிக்கைகள் போய் கொண்டிருக்கின்றன. பழைய காலத்தில் கேளிக்கைகள் என்று சொன்னால் கோலாட்டம், கும்மி, பரதம், கூத்து, பொய்க்கால் குதிரை, பொம்மலாட்டம், பொழுதுபோக்குடன் பண்பை வளர்த்தன. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும்னா நமக்கு பண்புகள் வளரும். அதே மாதிரி இந்த பொம்மலாட்டம், நாடகம், இவைகள்லாம் வைக்கின்ற பொழுது படிக்காத காலத்தில், பாமர மக்கள் வாழ்ந்த காலத்தில் மிகவும் அதிகமாக நம்முடைய புராண இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், திருவிளையாடல் புராணம் போன்ற பலவிதமான நிகழ்ச்சிகள் பார்க்கிற நேரத்தில் மக்களுக்கு பக்தி மார்க்கம், பக்தி வளர்ந்தது. ஹரிச்சந்திரன் கதை நாம் கேட்டு கேட்டு நாம் என்ன செய்தோம், வாழ்க்கையில் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஹரிச்சந்திரன் வாழ்ந்தான். வாழ்கின்ற பொழுது அவனுக்கு எந்த அளவிற்கு துன்பங்கள் விளைந்தன,
அப்படி இருந்தாலும் கூட, துன்பங்கள் வந்தாலும் கூட, துயரங்கள் வாழ்ந்தாலும் கூட, எவைகளை எத்தனைகளை இழந்தாலும் கூட நாம் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்கின்ற செயலை செய்யக்கூடாது, அந்த தர்மத்திலிருந்து விலகக்கூடாது என்று ஹரிச்சந்திரன் சொன்னார். அதே மாதிரி இன்றைக்கி சமூக நீதின்னு சொல்கிறோம். சமூக நீதினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், எல்லா சமூகத்திற்கும் ஒரே விதமான நீதி, எல்லோரும் ஒன்று அப்படிங்கிற நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? இதை இன்றைக்கி பெருசுப்படுத்தி அதை என்ன செய்கின்றோம்? திசை திருப்பி போய்கொண்டே இருக்கிறோம். பழைய காலத்தில் நந்தனார் கதை. நந்தனார் என்பவர் யார்? தாழ்ந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்வார்கள். அந்த இனத்தைச் சேர்ந்த நந்தனார் என்ன செய்தார்? திருவாதிரை நாடிலே சிதம்பரம் சென்று இறைவனை நடராஜ பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அவருக்கு வாழ்க்கை அமைத்து கொடுத்த அவருடைய முதலாளி ஒரு பிராமணர், உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர். அவர் என்ன செய்கிறார்? நீ திருவாதிரை பார்க்க வேண்டும், சிதம்பரம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் போவதற்கு முன்னாக நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த வயலையெல்லாம் செப்பனிட்டு நிறைய தானியங்களெல்லாம் விளைவித்து அது தரும் பலன்களையெல்லாம் வீட்டில் அறுத்து வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவருக்கு 40 வேலி நிலம். 40 வேலி நடக்கிற நேரத்தில் அது முடியாத காரியம். அதனால் நந்தனார் என்ன செய்தார்? இறைவனை, சிவபெருமானை, நடராஜ பெருமானை, தில்லை கூத்தனை என்ன செய்தார்? பாடி பரவினார். நாளையும் போகாமல் இருப்பானோ என்று பாடினார் நந்தனார். பாடுகிற நேரத்தில் ஒரே நாளில் இரவில் என்ன செய்தது? 40 வேலி நிலைகளும் விளைந்து என்ன செய்தது? அவருடைய பக்தியினுடைய பெருமையை நிலைநாட்டியது. அதனால் என்ன செஞ்சார்? அவர் பார்த்தார். அவருடைய முதலாளி என்ன செய்கிறார்? பண்ணையார். அவருக்கு பிரமிச்சு போச்சு. இவ்வளவு பெரிய அதிசயத்தை நிறுத்தியிருக்கிறாய் நந்தனா, நீ சென்று வா என்று சொல்லுகின்ற பொழுது சிதம்பரம் சொல்லுகிறார். சிதம்பரத்தில் உள்ள நேரத்தில் சிவபெருமானை மறைத்தவாறு நந்தி என்ன செய்கிறது? காட்சி கொடுக்கிறது. அப்பொழுது சிவபெருமான் என்ன செய்கிறார்? என்னுடைய பக்தன் நந்தனார் வந்திருக்கின்றான், நந்தியே சிறிது விலகியிரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான வரலாறு நந்தனார் வரலாறு. அவைகளெல்லாம் படிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது நம்முடைய என்ன செய்கிறது? பக்தி மார்க்கம் வளர்கிறது. எல்லோரும் சமம், எல்லோரும் சரிசமானவர்கள், யாரையும் என்ன செய்யக்கூடாது? இழித்து படித்து பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி அந்த கதை. அதே மாதிரி ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், திருவிளையாடல் புராணம் இவைகளெல்லாம் திருவிழாக்களிலே மக்கள் கேட்ட பொழுது அவர்களுக்கெல்லாம் நல்ல எண்ணங்களும் நல்ல பக்குவமான சிந்தனையும் வந்தது. ஒருவரை ஒருவர் மதித்தார்கள், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தார்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தார்கள். இதெல்லாம் திருவிழாவுடைய மையமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அருமையான விஷயம் சொல்கிறாங்க. பம்பையும் உடுக்கையும் கொம்புடன் முழங்கணும் அம்மா காமாட்சி, வேப்பிலை கரகமும் முளைப்பாரி குலவையும் அம்மா காமாட்சி, விளக்குகள் எண்ணிய அன்னை நடந்திட அம்மா காமாட்சி, திருவீதி விழா நடந்திட வேண்டும் அம்மா காமாட்சி. இது ஒரு அருமையான பாட்டு. அதாவது என்னென்னா, பம்பை அப்படின்னு ஒரு தோல் கருவி, அதே மாதிரி உடுக்கை தோல் கருவி, அதாவது சிவபெருமானுடைய கையில் இருக்கிறது. கொம்பு என்பது ஒரு துளைக்கருவி, அதாவது ஊதி மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி வேண்டியது கொம்பை, கொம்புங்கிறது. அதே மாதிரி வேப்பிலை கரகம், வேப்பிலை என்பது மருந்திலை என்று சொல்வார்கள், அதாவது பச்சிலை என்று சொல்வார்கள். வேப்பிலை கரகமும் அதே மாதிரி கரகம் எடுத்து ஆடுறதுங்கிறதெல்லாம் இப்போ இன்னைக்கு கரகாட்டங்கிறது மிகவும் தலைகுனிவாக போய்கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் கரகம் என்னென்னா, தலையில் பக்தியோடு இருந்து விரதம் இருந்து அம்மாளை நினைத்து, அம்மா இறைவனை நினைத்து விரதம் இருந்து தலையில் அந்த கரகம் என்று சொல்லக்கூடிய அந்த செம்பை ஏற்றி வைத்து நடனமாடிக்கொண்டே வீதி உலா வருவார்கள். அந்த மாதிரி கலைகளெல்லாம் இருந்த காலம் போய் இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கு? மிகவும் பலவீனப்பட்டு போய்விட்டோம். அதனால் என்ன செய்யணும்? திருவிழா காலங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னென்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், வேள்வி யாகம் செய்யணும், தினப்படி செய்யணும். அதே மாதிரி அம்பாளுக்கு, இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணணும், அலங்காரங்கள் பண்ணணும். அந்த அலங்காரங்களை பார்க்கிற நேரத்தில் நம்மளுடைய மனதில் இருக்கின்ற அதாவது கவலைகள், துன்பங்கள், துயரங்களெல்லாம் நீங்கிவிடும். அதற்கு அடுத்தது வீதி உலா வருகின்ற நேரத்தில் வீதி உலாவில் ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு வாகனத்திலே இறைவன் வருகின்ற பொழுது நமக்கு நம்முடைய வீடு தேடி வருகிறது சாமி, நம்முடைய வீடு தேடி வருகிறது தெய்வம் என்று சொல்லி எல்லோரும் குடும்பத்துடன் காத்திருந்து விழித்திருந்து மிகவும் மகிழ்ந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துங்கிறதெல்லாம் நம்மளுடைய பழைய கால திருவிழாக்கள். இன்றைக்கி அர்ச்சனைங்கிறதுலாம் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்தி இருக்கா சிரத்தை இருக்கான கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் பல லட்சங்களை செலவு எண்ணி நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய திருவிழாக்கள் என்ற பேரில் கேளிக்கைகளை கேலி கூத்துகளை மற்றவர்கள் பார்த்து நம்மை கேலி செய்யக்கூடிய அளவிற்கு நாம் போய்கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் என்ன செய்யணும், திருவிழா ஏற்பாடுகள் செய்பவர் அத்தனை பேரும் இதை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும். கேளிக்கைகளுக்கு இடமா இல்லை, சினிமா கோட்டை இருக்குது, அதே மாதிரி மற்ற இடங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் இதையெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி வெளியூர்லேருந்து புதுசு ராட்டனங்கள் கொண்டு வர்றாங்க, அதே மாதிரி பொம்மையெல்லாம் கொண்டு வந்து பல விதமான காட்சிகள் படுத்துகிறார்கள். அதெல்லாம் அதையெல்லாம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். அதனால் திருவிழா என்ற பெயரை சொல்லி பக்தி மார்க்கம் வளர்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் திருவிழா என்ற பெயரை சொல்லி பக்தி மார்க்கம் வளர வேண்டும். அதற்கு காரணம் என்னென்னா, அப்போ தான் நல்ல மழை பெய்யும், அப்போ தான் உலகம் முழுவதும் அமைதி நிலவும், அப்பொழுது தான் நோய் நொடிகள் பரவாது. இன்றைக்கி என்னென்னமோ நோய்கள்லாம் வருது. அதற்கு காரணம் என்னென்னா, இறைவனை நாம் மகிழ்விக்க தவறிவிட்டோம், இறைவனை வழங்குவதற்கு தவறிவிட்டோம். நம்முடைய மனதில் நல்ல எண்ணங்களும் உயர்ந்த எண்ணங்களும் இல்லாமல் மிகவும் மலிவான எண்ணங்கள் உருவான காரணத்தால் தான் இறைவன் மழையை தடுக்கிறான், நோயை கொடுக்கிறான். கண்டகின்ற இடங்களில் எல்லா இடங்களிலும் போர்கள் நடக்கின்றது. இதையெல்லாம் உணர்ந்து வீடு தேடி வருகின்ற தெய்வத்தை, வீதிதோறும் வருகின்ற தெய்வத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், விரதம் இருந்து தோரணம் கட்டி மிகவும் சிறப்பாக கோலமிட்டு என்ன செய்யணும், வாத்தியங்களுடன் மேல வாத்தியங்களுடன் வரவேற்று மகிழ்ந்து நாம் திருவிழாக்கள் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய சின்ன விண்ணப்பம். இந்த மாதிரி வளர்ந்தால் தான் வருங்காலம் பிள்ளைகளுக்கு பக்தி மார்க்கம் செய்ய முடியும். அதே மாதிரி திருவிழா காலங்கள் முழுவதும் பக்தி சொற்பொழிவுகள் இருக்க வேண்டும், நல்ல சிந்தனைகளை உருவாக்க வேண்டும், நல்ல கருத்துக்களை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வாய்ப்புகள் இல்லாத காலத்திலும் பழைய காலத்தில் நம்முடைய பெரியவர்கள் முன்னவர்களெல்லாம் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்பாவை, திருவம்பாவை பாடல்களெல்லாம் பாடி 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 பக்தி செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் பெரிய செலவுகள் செய்தோம் திருவிழாக்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்கின்றோம், நம்மை நாமே நெறிப்படுத்தி கொள்ளாமல் தவறி வெளியே போய் கொண்டிருக்கிறோம். மற்றவர்களால் நம்மை கேலி செய்கிறார்கள். அதனால் நம்முடைய கோயில்கள் நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களெல்லாம் தடைப்படுகின்றன. இதையெல்லாம் உணர்ந்து இதற்காகத்தான் திருவிழா நடத்த வேண்டும். நாம் ஒன்றுபட வேண்டும், பக்குவப்பட வேண்டும். பக்தி மூலமாக நமக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், சமுதாய இலக்கங்கள் எல்லாம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிழா நாம் எடுக்கிறோம் என்பதை உணர்ந்து எல்லோரும் இந்த மாதிரி விஷயமாகத்தான் திருவிழாவை எடுக்க வேண்டும். கேளிக்கைகள் வேண்டும் என்று சொன்னால் மற்ற நேரங்களில் எங்காவது நாம் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். அதற்கு திருவிழாக்கள் என்ற திருநாமம் கண்டில்லை. நாம் இந்த திருவிழாக்களை கொச்சைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி எல்லோரும் இன்புற்று இருக்க இறைவனை பிரார்த்தனைகிறேன். அருணாகி குருஸ்வரர்.